சென்னையில் நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த கனமழை. பூந்தமல்லி, பள்ளிக்கரணை, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சிறையில் இருந்தும் பதவியில் இருக்கும் அணுகுமுறை தொடர்ந்தால் ஊழலை எப்படி எதிர்த்து போராட முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. ஒரு அரசு ஊழியர் 50 மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டால் தானாகவே அவர் வேலையை இழக்கிறார் என்றும் பேச்சு. ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகப் போவதில்லை என நெல்லை பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ராகுல் காந்தி பிரதமராக வரவே முடியாது எனவும் திட்டவட்டம். ஊழல் செய்தால் பிரதமராகவே இருந்தாலும் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஊழல் செய்தவர்கள் ஆட்சியில் இருக்கலாமா என பொன்முடி, செந்தில் பாலாஜி பெயர்களை குறிப்பிட்டு கேள்வி. சென்னையில் 8 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட மாநாடு நடைபெறும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது நமது கடமை. பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை பேச்சு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து இழப்பீட்டுத் தொகை 1 லட்சத்தில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. இயற்கை மரணத்திற்காக வழங்கப்படும் நிதி 30,000 உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 20 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழைய வாகனங்களின் புதுப்பித்தல் கட்டணம் உயர்வு. இலகுரக வாகனங்களுக்கு 5,000 10,000 இருசக்கர வாகனங்களுக்கு 1,000 2,000 அதிகரிப்பு. டெல்லியில் திருநாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவு மாற்றியமைப்பு. திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 1 வரை 4 நாள் பயணமாக ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு பயணம் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜப்பானில் வருடாந்திர உச்சி மாநாட்டிலும் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் $68 பில்லியன் முதலீடு செய்ய ஜப்பான் திட்டம். பிரதமர் மோடியின் ஜப்பான் பயணத்தின் போது முதலீடுகள் குறித்து அறிவிக்க வாய்ப்பு. மாணவர்கள் தங்களது ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேட வேண்டாம். சென்னை நுங்கம்பாக்கம் தனியார் பள்ளி 100 நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வரும் 30 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. தேர்தல் பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை. முதல்வர் மற்றும் திமுக குறித்து விமர்சித்த விஜய்க்கு மக்கள் பதில் சொல்வார்கள். வரும் தேர்தலில் நல்ல பதிலடி கொடுப்போம் என அமைச்சர் KN நேரு கருத்து. விஜய் எங்க வீட்டு பையன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. கேப்டனின் தம்பிதான் விஜய், அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் பெருமிதம். மதுரை தாவேக மாநாட்டில் ராம்ப் வாக் மேடையில் இருந்து விஜய் எடுத்த செல்ஃபி வீடியோ. உங்க விஜய் உயிரென வரேன் நான் என்று சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய். செப்டம்பர் 9 நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் CP ராதாகிருஷ்ணன். இந்தியா கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி நாளை தமிழகம் வருகை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவு கோர உள்ளார் சுதர்ஷன் ரெட்டி. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சந்திப்பு. விண்வெளி அனுபவங்கள் குறித்து கேட்டறிந்த குடியரசுத் தலைவர்.
இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட சீனாவின் டிக்டாக் செயலிக்கு அனுமதி அளிக்கவில்லை. தடை நீக்கப்பட்டதாக பரவும் தகவல் தவறானவை என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே திடீர் கைது. லண்டனுக்கு சென்றபோது அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. (2026) உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான குலுக்கல் நிகழ்வு தேதியை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வாஷிங்டன் டிசியில் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் குலுக்கல் நிகழ்வில் குழுவுக்கு 4 நாடுகள் என 12 குழுக்கள் பிரிக்கப்படும் என அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஃபைனல் போட்டிக்கான முதல் டிக்கெட்டை பெற்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். டிக்கெட் எண்ணில் அமெரிக்காவின் 45 மற்றும் 47வது அதிபர் என்பதை குறிக்கும் வகையில் குறியீடு. கசகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கப்பதக்கம் வென்றார் தமிழகத்தின் இளவேனில் வாளறிவன். 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் 253.6 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து சாதனை. குஜராத், ஹரியானா, உத்தராகண்ட் மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கிழக்கு ராஜஸ்தானில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பீகாரில் வரைவு பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்கள் ஆதார் எண்ணுடன் இணையத்தில் மீண்டும் விண்ணப்பிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. வாக்காளர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க மாநில அரசியல் கட்சிகள் உதவ வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கான ஒழுங்குமுறை மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு சேவைகளை வழங்கினால் 3 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம். விளம்பரம் செய்தால் 2 ஆண்டுகள் சிறை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம். டெல்லியில் வரும் செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூடும் என அறிவிப்பு. ஜிஎஸ்டியை இனி 5 மற்றும் 18ஆக மாற்றுவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என தகவல். தமிழக அரசின் சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெறுகிறது மத்திய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கு. கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 73,720 ரூபாய்க்கு விற்பனை. ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஜாக்டோ ஜியோ மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் வலியுறுத்தல். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் முழு பேச்சு அடங்கிய வீடியோவை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் அணைக்கட்டில் அதிமுக கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்த விவகாரம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பொள்ளாச்சி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக மாணவிகள் வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு. 200க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் விசாரணை நடத்தியது காவல்துறை. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. கொல்கத்தாவில் பல்வேறு மெட்ரோ ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து மெட்ரோ ரயில் ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடல். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 380 கணபதி சிறப்பு ரயில்கள் இயக்கம்.
கூட்ட நெரிசலை சமாளிக்க கடந்த 11ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக சுவர் ஏறி குதித்த நபரால் பரபரப்பு. மர்ம நபரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளும் நாடாளுமன்ற பாதுகாவலர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூரில் கூகுள் மேப்பை நம்பி காருடன் குளத்தில் விழுந்த மாணவர்கள். கண்ணாடியை உடைத்து காரில் இருந்து வெளியேறிய மாணவர்களை மீட்டனர் கிராம மக்கள். நட்சத்திர ஹோட்டலுக்கு வரவழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளம் அரசியல் தலைவர் மீது மலையாள நடிகை பாலியல் புகார். எதிர்ப்புகளை தொடர்ந்து கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் ராஜினாமா. தமிழகத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். திரையில் விஜயகாந்தை பார்த்ததும் கதறி எழுத பிரேமலதா.